நீ ஒரு மாஞ்செடி வைப்ப, செடியை நீ வைப்ப, ஆனா அதுல இருக்கிற காய்கனி நீ சாப்பிட முடியாது, உன்னுடைய சந்ததி சாப்பிடும். ஆனா அதுக்காக நீ மரம் வைக்கணும். இதைதான் நான் வச்சுன்னுக்கிறேன், பின்னாடி வர ஜெனரேஷன் சாப்பிடட்டும். அதனால இந்த மக்கள் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மனிதன் மட்டும்தான். அந்த மனிதன் நல்லா வாழணும், அமைதியா வாழணும், அவன் வெம்பி போக கூடாது, அவன் வீணாயிடக்கூடாது. இந்த மனித வாழ்க்கையே இந்த உலகத்துக்காக வந்தவன், அவன் தனக்காக வந்தவன் இல்லை. உன்னுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் உலகத்துக்கு தேவைப்படுது, ஒவ்வொரு மனிதனுடைய செயலும். அப்போ இப்படிப்பட்ட மனிதன், உலகத்துக்கு தேவைப்படுற மனிதன் தன்னை தானே இழந்துக்கிறது என்ன நியாயம்? அது இழக்கக்கூடாது. இழக்கக்கூடாதுன்னா அவன் மனதைரியம் வரணும். மனதைரியம் வரணும், அவன் நம்ம பேசணும் அப்படின்றமா பேசிங்கிறான். என்னமோ எல்லாமே அவன் செயலுமா. நான் எனக்குன்னுட்டு எந்த ஒரு தனித்த திறமையெல்லாம் கிடையாதுமா. ஓப்பனாவே சொல்றேன், நான் எனக்குன்னு எந்த சுய அறிவும் கிடையாது. ஏதோ ஒரு அறிவோட நான் பிறந்தேன். இது ஒரு அறிவோட நான் பிறந்தேன்னா இல்லை. உலகத்தில் இருக்கிற எறும்பு கூட ஒரு அறிவு உண்டு. அறிவு தான் உயிர். ஆனால் பகுத்தறிவு, பார்த்தது, கேட்டது, படித்தது, இதையெல்லாம் சேர்க்கும் போது அது பகுத்தறிவா மாறுது. அதை பகுத்து சொல்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. அதுக்கு இது எல்லாம் பார்வையில வேணும். அதையெல்லாம் கேட்டு சொல்லின்னு தவிர தனக்குன்னு ஒரு தனித்திறமை எல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் மகான் கிடையாது, வானத்திலிருந்து குதிக்கல. நான் ஞானி கிடையாது, மனுஷன். ஆனால் நான் பேசுறது அத்தனையும் அனுபவம், நிச்சயம், சத்தியம். இதுதான் எனக்கு தெரியும். அதை எடுத்துக்காட்டும் அது அவனுடைய விருப்பம். அதனால இந்த அனுபவத்தை பேசும்போது தான் என்னுடைய பேச்சை மறுக்க முடியாம போயிடுது. படிச்சுட்டு பேசுனா நீ படிச்ச புக்கில் ஒன்று இருக்கும், நான் படிச்ச புக்கில் ஒன்று இருக்கும். நான் சொல்றதை நீ ஏற்றுக்க மாட்டேன், நீ சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனா அனுபவத்தை மறுக்கவே முடியாது. அதனால தான் சொல்றது, அனுபவமும் அவமானத்தையும் மறக்காதீங்க. ஏன்னா என்னுடைய 5 வயசுலேருந்து நடந்த அனுபவங்களை நான் இது வரைக்கும் 75 வயசு வரைக்கும் மறக்கவே இல்லை. அந்த மறக்காததால் தான் இவ்வளோ உங்களாண்ட பேச முடியுது. மறந்து இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாத போயிருப்பேன். எதையுமே நான் மறக்கல. ஒவ்வொரு வாழ்நாளும் அழுது 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 செத்தவன்லாம் உண்டு, ஒரு பிடி சோறு இல்லாத. அதனால தான் நான் முதல்ல இந்த ஆசிரமம் கட்டும் போது ஒரு 10 பேர் தான் இருப்பான். அந்த 10 பேருக்கு தான் சாப்பாடு போடுவேன். அன்னைக்கு நான் நினைச்சேன், இந்த 10 பேருக்கு தான் நம்மளால முடியுமா, இவ்வளோதான் போடுவோமா அப்படின்னு. அப்புறம் ஒரு 50 ஆச்சு. இன்னைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன்னு சொன்னா அது என்னுடைய மன தைரியம், என்னுடைய பயணங்கள் தான் அதுக்கு முடிவு. அதுதான் இன்னைக்கு நடந்துக்குன்னு இருக்குது. இப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன், இங்கே போட்டேன் சாப்பாடு, அங்கே போட்டேன், இங்கே போட்டேன், இடம் பத்தலை, பெரிய டைனிங் ஹால் கட்டி அதுவும் பத்தலை. ஆனால் இன்னமும் என் மனசு ஏங்குது, இவ்வளோதான் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதா, ஒரு 5000 பேருக்கு போட முடியாதா அப்படின்னு ஏங்குது. ஆனால் வசதிகள் இல்லை, அது இடமும் இல்லை. நானாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டுருவேன். நான் யாராவும் மாற விரும்புறதில்லை. அதனால தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே இருக்கிறேன். எந்த வேஷமும் கட்டினதில்லை நான். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது. கடவுளை காணாதவன் 1000 கூத்தாடுறதுக்கு உலகத்தில் வேஷம் கட்டுவான். அது நமக்கு வேணாம். நம்ம உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ணுவோம், உண்மையான இறைவனை அடைவோம். கற்பனை கடவுளை வேணாம், நிஜ கடவுளை தேடுவோம். அதை தேடி அதை போய் அடையிறது நம்ம பயணமாக இருக்கணும். சந்தோஷம், முடியும், சந்தோஷம். அதனால எப்பவுமே எல்லாத்தையும் இழந்தாலும் இறைவனை இழக்காதீங்க. இறைவனே உங்களாண்ட தான் இருக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி கண்டுபிடிங்க, அன்போடு அதுகிட்ட அணுகி போங்க. இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா இறைவன் உன்னை தேடி 3 ஸ்டெப் எடுத்து வச்சு. அன்போடு இருந்தால் அருவருப்போரும் அகங்காரமாகவும் வியாபாரமாகவும் போனீங்கன்னா இறைவன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுவான். அன்போட போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நீ எடுத்து வச்சு கடவுளை தேடினா 3 ஸ்டெப் அவன் முன்னே எடுத்து வச்சு வருவான் உன்னை தேடி. அதனால அன்போட இருங்க, அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. தாய் தப்பு இழந்த பிள்ளைகள் நம்பிக்கையோட வாழணும். தாய் தப்புன்னு தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, தாய் தப்புனுடைய உதவியால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு செய்த உதவிகளை செய்தாங்க, நம்ம வாழ்ந்தோம். இப்போ அவங்க இல்லை, நம்மளோட வாழணும். பல பேர்கிட்ட பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ யாரையும் நம்பி வாழாத, உன்னை நம்பி வாழு. யாருடைய உழைப்பிலை நீ வாழாத, உன் உழைப்பிலை நீ வாழு. உன் உழைப்பால் நீ வாழ்ந்து மற்றவனுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலன்னா விட்டுடு. ஆனால் நீ அடுத்த உழைப்பில் வாழாத. அந்த உடல் ஒத்து போடும். அந்த நம்பிக்கை போகணும். என்னால் முடியும், அடுத்தவனால முடியும் போது என்னால் ஏன் முடியாது, நான் உழைச்சி சாப்பிடுவேன்,
எனக்கு வயசு ஒன்றும் தேவையில்லை, 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு தேவையில்லை, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சேன்னா நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க அந்த நம்பிக்கையை இழக்காம வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் அனுபவமோ அவமானமோ மறந்துடக்கூடாது மனுஷன். இந்த ரெண்டை மட்டும் அவன் எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனால் அவமானத்தையும் அனுபவத்தையும் மறக்கக்கூடாது. அந்த அனுபவமும் அவமானம் தான் உன் வாழ்க்கைக்கு படிக்கோல மாறும். அப்படி தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது. இனிமேல் அவங்க இல்லையே நான் எப்படி வாழ போறேன்ட்டு. நீ அவங்களோட பிறக்கல, அவங்களிலிருந்து தான் நீ வந்த. நீயே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்னால். ஏன்னா இளைஞர் கையில் தான் நாடே இருக்குது, உலகமே இருக்குது. முதியோர் இப்போ நம்மளை மாதிரி ஆளெல்லாம் எல்லாத்தையும் விட்டு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இளைஞர்கள்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. இளைஞர்கள் நல்லா படிக்கணும், நல்ல வழியை பின்பற்றணும். படித்தால் மட்டும் போதாது, கிரிமினல் ஆகிடக்கூடாது. படிப்பை அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிக்கிறது, அதை அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்க படிக்கிறது இல்லை. அதனால் அந்த படிப்பை நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்குங்க, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு வச்சுக்காதீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிங்கன்னா இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் சிறப்பாக இருக்குன்னா இளைஞர்கள் சிறப்பாக இருக்கணும், இருந்தால்தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். முதியோர்களால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது, இளைஞர்களால் தான் சாதனை செய்ய முடியும். அந்த சாதனை படைக்கக்கூடிய இளைஞர்கள் வைராக்கியத்தோடவும் அந்த இதோட வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு முன்னேறிடும். ஏன்னா இந்திய நாடு முன்னேறினா முதியோர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ இந்த இளைஞர்களால் தான் முடியும். ஆனால் அந்த இளைஞர்கள் தோண்டு போகக்கூடாது, இது என்னால் முடியாது அது என்னால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாம் என்னால் முடியும், எது கிடைக்குதோ அதில் போயிடு. அப்போ இந்த நாட்டையும் முன்னேறணும், உன் குடும்பமும் முன்னேறணும், நீ உன்னால இந்த உலகமும் பயன்பெறணும். அந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அதை சீரான முறையில் பயணங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திய நாடு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நாடாக மாறும். அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய முயற்சிகள் இருக்கணும்.